தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம். விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விவசாயம் தற்பொழுது விவசாயம் அழிக்கப்பட்டு வருகிறது. விவசாய நிலங்கள் எல்லாம் வீட்டடி மனைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. விவசாய நிலங்கள் பிடுங்கி தொழிற்சாலைகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. தற்பொழுது பரந்தூரில் கூட விமான நிலையம் அமைப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பறிக்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரியில் சிப்காட் அமைப்பதற்கு விளைநிலங்கள் பறிக்கப்படுகின்றன. மேலூரிலே கூட தும்பைப்பட்டி அருகில் சிப்காட் அமைப்பதற்கு விளைநிலங்கள் பறிக்கப்படுகின்றன. விவசாயம் தமிழகத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது. விவசாயத்தை தமிழக அரசு ஊக்குவிக்கவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் என்று கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தன்னுடைய ஆட்சி வரைவில் குறிப்பிட்டு வருகிறது. விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம். இதை நிறைய பேர் கிண்டலா கேட்கிறாங்க. அது எப்படி விவசாயத்தை அரசு பணி ஆக்குவீங்க? எல்லாத்தையும் விவசாய வேலைக்கு போக சொல்றீங்களா? சீமான் எல்லாரையும் படிக்க கூடாது, எல்லாம் விவசாய வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாப்புல அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அது இந்த விஜய் கூட்டம் தற்கொலை கூட்டம்னா இது கொஞ்சம் தற்கொலையை விட கொஞ்சம் பரவலாம இல்லை உள்ள கூட்டம். சீமான் விவசாயம் பார்க்க சொல்றாப்புல அப்படிங்கிறது. நாங்க எல்லாரையுமே விவசாயத்தை பார்க்க சொல்லல, விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் அப்படிங்கிறோம். இது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் சாத்தியம் இல்லை? மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அவனியாபுரம் தாண்டி விமான நிலையம் போற வழியில வெள்ளக்கல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பல ஏக்கர் நிலம் மாநகராட்சிக்கு சொந்தமா இருக்குது. அந்த இடத்துல புல் பண்ணை, பசுமையான புல்லு பண்ணை, அதாவது ஆடு மாடுகளுக்கு போடுவாங்கல்ல, புல் பண்ணை அமைச்சு அதுல வர்ற லாபத்தை வச்சு மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் போடுது. புல்லு பண்ணை வளர்த்து அந்த புல்லை ஆள் விட்டு விற்று அறுத்து இது பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநகராட்சியே ஒரு காலகட்டத்தில் மீன் பண்ணை அமைச்சிச்சு. அதே இடத்துல மீன் பண்ணை அமைச்சு அந்த மீன் பண்ணை அமைக்கப்பட்ட அந்த வருமானத்தில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகள் அங்கே விதைக்கப்படுது. கீரைகள் அறுவடை செய்யப்பட்டு விற்கப்பட்டு அதுல வரக்கூடிய லாபத்துல மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறாங்க. ஆக மதுரை மாநகராட்சி பாத்தீங்கன்னா அந்த வெள்ளக்கல் பக்கத்துல புல் பண்ண அந்த இடம் தான் பசுமையா இருக்கும், பசுமையான புல்லு. அந்த மாநகராட்சி ஒரு புல் பண்ணை வளர்த்து அதுல வர லாபத்தை வச்சு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், தமிழக அரசு நாங்களே விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஏக்கர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அழிந்து வரும் விவசாயத்தை நாங்க கையில எடுத்து, அரசாங்கமே கையில எடுத்து விவசாய நிலங்களை விவசாயம் பண்ணி ஊழியர்களை நியமிச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அறுவடை பண்ணி அதுல வர லாபம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் வச்சு மக்கள் நலப்பணி திட்டங்கள் நிறைவேற்றுவோம். அதுதான் அது. விவசாயம் ஒரு லாபகரமான தொழில், அது ஒரு நஷ்டகரமான தொழில் அப்படின்னு நினைச்சோம்னா அது என்னைக்கும் அந்த தொழில் அழிஞ்சு போயிருக்கோம். எல்லாரும் சாப்பாடு இல்லாம செத்து போயிருப்பாங்க. அதான் உண்மை. விவசாயம் ஒரு லாபகரமான தொழில், அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த விவசாயத்தை அழிச்சிட்டு வராங்க. அந்த விவசாயத்தை அரசாங்கமே நாங்க கையில் எடுத்து குறிப்பிட்ட ஏக்கர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்களே குறிப்பிட்ட ஏக்கர் கையில் எடுத்து நாங்களே விவசாயம் பண்ணி விவசாயிகளுக்கு வேலை பார்த்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து அறுவடை பண்ணி அதுல வர லாபத்தை எடுத்து அரசாங்கத்தின் நலத்திட்டங்களுக்கு நாங்க செலவு பண்ணுவோம். அதுதான் நாம் தமிழர் ஆட்சியில விவசாயம் அரசு பணி, வேளாண்மை அரசு பணி அப்படிங்கிறோம். இதை புரிஞ்சிக்காத ஒரு சில தற்கொலை கூட்டம் இன்னைக்கு சீமான் விவசாய வேலை பார்க்க சொல்றாப்புல, யாரையும் படிக்க வேணாம்னு சொல்றாப்புல. அப்படி யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லல. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க, மருத்துவர் ஆகுங்க, பொறியாளர் ஆகுங்க, வழக்கறிஞர் ஆகுங்க, ஓட்டுநர் ஆகுங்க, சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுங்க, எல்லாமே பண்ணுங்க. உங்களை நாங்க யாருமே தொந்தரவு பண்ணல. அந்த தொழிலையும் நாங்க ஊக்குவிக்கிறோம். அழிந்து வருகிற இந்த விவசாயத்தையும் நாங்க ஊக்குவிப்போம். விவசாயம் அரசு பணி ஆக்குவோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல எந்த தவறுமே கிடையாது. அதே நேரத்துல விவசாயத்தை, மற்ற தனியார் விவசாயத்தையும் நாங்க ஊக்குவிச்சு விவசாயத்தை முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னு தான் அங்க சொல்ல வருது. ஆக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம். இதை எந்த கட்சியும் சொல்றதுக்கு திராணி கிடையாது. ஏன்னா அவங்க இந்த விவசாயத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க, விவசாயிகளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஏறத்தாழ 58 ஆண்டு காலம் இந்த திமுக திராவிட ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு அணைக்கட்டு கூட கட்டல, கண்மாய்கள் தூர்வாரல, விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு வருது.
விவசாயிகள் ஊக்குவிக்கப்படலை. அதுதான் உண்மை. அறுவடை பண்ண அந்த நெல்லை பாதுகாக்கிறது கூட ஒரு செட்டு போட்டு தரல தமிழக அரசு, திமுக அரசு. இதுதான் உண்மை. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை ஊக்குவிப்போம், விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.